இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 3 தரமான ட்விஸ்ட் உள்ள 3 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 படமுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதோட படத்தோட நேமு, அதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படம் வந்து கிஷ்கிந்த காண்டம். இந்த படம் வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு, ஆனால் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது 2024 தான் ரிலீஸ் ஆனிச்சு. படம் வந்து அடல்ட்டு கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ வந்து இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். அவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸராக, இவங்க 2 பேரும் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹீரோவோட ஒய்ஃபு வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காப்புல, அவரும் வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாமையும் போயிடுறாரு. இப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாப்புல ஒரு சீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு எலெக்ஷன் ஒன்று அறிவிக்கிறாங்க. அப்போ லைசன்ஸ் உள்ள கன்று எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து ஒப்படைங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் லைசன்ஸ் உள்ள கன்று எல்லாத்தையுமே கொண்டாந்து எல்லாருமே ஒப்படைச்சிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டுமே கொண்டாந்து ஒப்படைக்கலை. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான். அவர் வந்து ஒப்படைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது. உங்கள் அப்பா வந்து இன்னும் ஒரு கன்னை வந்து ஒப்படைக்கலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு. சரி, நான் வந்து வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு போலீஸ் வந்து நான் போய் வீட்லேயே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை தேடி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தா அவங்க வந்து விசாரிக்கும் போது தான் தெரியும் அந்த கன்று வந்து மிஸ் ஆகிருக்கும். அது எப்படி மிஸ் ஆணுச்சு, என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எதிர்பார்க்காத சீனும் பயங்கரமாக பல சீன்கள் நடக்கும். கிளைமேக்ஸ்லாம் ஒரு சரியான ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது படத்தோட நேம் என்னென்னா பாப்பன். இந்த படமும் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு, ஆனால் இதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய சினிமா ஆக்டர் ஒருத்தர் இருக்கார். அவரோட கார் டிரைவரை வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. அந்த கேஸை விசாரிக்க ஒரு லேடி போலீஸ் தான் வராங்க. ஆனால் கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு குழு எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இவங்க கேஸு இந்த ஃபஸ்ட்டு கொலை பண்ணதே யாருங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியோ அதே பேட்டர்னில் இன்னொரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலையுமே ஒரே பேட்டர்னில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒருத்தரை கொலை பண்ணியிருந்தாங்களா, அதே மாதிரி தான் இவரையும் கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம 2 கொலை ஆயிடுச்சா, ஆனால் எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆன ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். அவரை போய் பார்த்து அவரை உதவிக்கு கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த லேடி போலீஸ் இருக்காங்கள்ல, நம்ம அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்களா, அவரோட அப்பா தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸை விசாரிப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படமும் ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம்ல, வெறித்தனமான ட்விஸ்ட்டோட தான் முடியும். கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் 3வது படத்தோட நேம் என்ன அப்படின்னா கோலம். இந்த படமும் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ படத்தோட ஸ்டார்டிங்லேயே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆஃபீஸ் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே வந்து ஒரு 15லேருந்து 16 பேர் வரையும் வேலை பார்க்குறாங்க. அங்கே ஒரு கேபின் ஒன்று இருக்குது. அதாவது அந்த வேலை பார்ப்பாங்கள்ல, சிஸ்டம்லாம் வச்சு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேபின் ஒன்று இருக்குது. அங்கே தான் அவங்க எம்டி வந்து தங்கி அங்கே இருக்கிறாப்புல தான் அந்த இடம் செட் பண்ணியிருக்கு. அந்த கேபின் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. அது வந்து ஓனர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாப்புல வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வழக்கம் போல் எல்லோரும் ஒரு காலையில் எப்படி வேலைக்கு வராங்களோ அது மாதிரி தான் காமிக்கிறாங்க. எல்லோரும் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து டைமுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வந்த உடனே யாருமே பரபரப்பாக வேலை பார்க்குறதோ அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. ஒருத்தர் சீட்டு விளாண்டுட்டுருக்காரு, ஒரு பொண்ணு வந்து இந்த சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க, 2 பேர் வந்து பேசி சிரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான யாருமே இல்லாத இடத்துல எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் அதே டைமில் ஒரு லேடி ஒன்று சொல்கிறாங்க, எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னோன்னா எல்லோரும் பரபரப்பாக போயிட்டு அவங்கவுங்க சிஸ்டத்தில் உட்காந்து ஏதோ நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரியே பயங்கரமான பில்டப்லாம் கொடுக்குறாங்க. எம்டியும் உள்ளே வர்றாரு. உள்ளே வரும்போது ஒரு கேபினில் மட்டும் ஒரு ஆள் இல்லை. எங்கே அவர் அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து நைட்டு வேலையை வந்து கொஞ்சம் லேட்டாக போனாப்புல, அதனால் அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம எம்டி வந்து திட்டுறாரு, நீங்கள் டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வாங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு திட்டிட்டு அப்புறம் அந்த கேபினுக்குள்ளே போயிடுறாரு. அந்த கேபினுக்குள்ளே போனது கொஞ்ச நேரத்திலேயே அங்கே அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு மரணம் ஒன்று நிகழ்து. அது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தாங்க, எப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள யாருக்குமே எதுவுமே புரியாது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே எதுவுமே புரியாது. உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் உள்ளே வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு
ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வருது. அதில் வந்து ஒருத்தர் மட்டும் ஹெட் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு கொலை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு கீழே இருப்பாங்கள்ல, அவங்க இல்லை சார் இது வந்து சும்மா ஒரு நார்மலான டெத் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். இதுவும் கிளைமேக்ஸ்லாம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். படமும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோடவும் பார்க்குற மாதிரி தான் நல்லாயிருக்கு. படம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.